மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அயோத்தி ராமர் கோயிலில் தரிசனம் செய்வதற்கு இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான கூட்டம் குவிந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இன்று முதல் அனுமதி என்பதால கண்டிப்பாக நிறைய கூட்டம் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பக்தர்களுக்கான என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த முதல் நாளில் என்ன நிலவரம் அங்கு, ரமேஷ்? வணக்கம். அயோத்தியா ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நேற்று நடைபெற்றது. நேற்று வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில் பாலராமரை தரிசிக்க கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கு அயோத்தியாவில் தற்போது அலைமோதி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட தற்போது வட மாநிலங்களிலே பனிக்காலம், கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது, கடுமையான குளிர் காணப்படுகிறது. இருப்பினும் இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான ராம் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு வெளியே தற்போது குடுமி இருக்கின்றனர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கடங்காத ஆற்று வெள்ளம் எப்படி கரையை உடைத்து கொண்டு செல்லுமோ அந்த அளவுக்கு அது போன்ற ஒரு காட்சிகளை தற்போது அயோத்தியாவில் காண முடிகின்றது. முதல் காலை தரிசனத்தை மேற்கொள்வதற்காக அதிகாலை 3 மணி முதலே, இன்னும் சொல்ல போனால் சிலர் சொல்கிறார்கள் நேற்று இரவு முதலே பல நீண்ட வரிசையிலே கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கு அலைமோதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். எனவே தற்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். நாம் தற்போது திரையில் காணக்கூடிய கூட்டம் என்பது அயோத்தியாவின் முதன்மையான நுழைவு வாயிலில் காணப்படக்கூடிய கூட்டம். ஆனால் கோவிலுக்கு வெளியே ஏராளமான காவல்துறையினர் தற்போது பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இது போன்று ஏராளமான மக்கள் கூட்டம் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு தோராயமாக 4 முதல் 5 லட்சம் பக்தர்கள் தொடர்ச்சியாக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் சிறப்பான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கும்பமேளாவுக்கு, அதாவது அங்கு வருடம் கும்பமேளா நிகழ்வு நடைபெறும். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே குழுமுவார்கள். அப்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுமோ அது போன்ற ஏற்பாடுகள் தாங்கள் செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி, ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.